உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பெஸ்டான ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் 6 பெஸ்ட் எக்ஸசைஸ் சைக்கிள் பத்தி பார்க்க போறோம். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் எக்ஸசைஸ் சைக்கிள். உங்க எல்லாருக்குமே தெரியும், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒபேசிட்டி அதிகமா இருக்கக்கூடிய பர்சன் ரொம்பவே மிகப்பெரிய அளவில் பிரச்சனைக்குள்ள ஆகுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே தெரிஞ்ச விஷயம் தான். அப்படி பார்க்கும் பொழுது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம த்ரெட்மில் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். த்ரெட்மில்லை பத்தி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஐ பட்டன்ல கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இது வந்து எக்ஸசைஸ் சைக்கிள். ஸோ நார்மலாக ஒரு சைக்கிளை வந்து நம்மளால ஓட்ட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எல்லாரோடையும் முடியாது. பட் அதுவே நம்மளுடைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் சைக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது மார்க்கெட்ல. ஸோ அந்த சைக்கிளை வந்து நம்ம ஓட்டுறது மூலமா நம்மளுடைய கால்களில் இருக்கக்கூடிய தசைகள் வந்து குறையும். அதாவது பின்னாடி பேக்ல இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான கலோரிஸ் எல்லாம் அங்க குறையும். அதே மாதிரி வயிற்றுல அடி வயிற்றுல இருக்கக்கூடிய கலோரிஸும் வந்து குறையும். அதே மாதிரி கைக்கு காலுக்கெல்லாம் ஸ்ட்ரென்தன் வந்து அதிகமாக கிரியேட் ஆகும். ஸோ இதுக்கு தான் வந்து பொதுவாகவே எக்ஸசைஸ் சைக்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல அதிகமாக நல்ல சேல் ஆகிறதுக்கான காரணமும் இந்த ஒரு விஷயம் தான். இப்போ ஒரு எக்ஸசைஸ் சைக்கிள் வாங்குறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஒரு எக்ஸசைஸ் சைக்கிள் வாங்க போறீங்க அப்படின்னா எவ்வளவு லோட வந்து பாத்தீங்கன்னா தாங்கக்கூடிய தன்மை கொண்டதா இருக்கும் அப்படிங்கறத பாருங்க. பொதுவாகவே ஒரு எக்ஸசைஸ் சைக்கிளை பத்தி பாத்தீங்கன்னா 125 கிலோகிராம் எடைகள் கொண்ட எந்த ஒரு நபர்களாலையும் வந்து உட்கார்ந்து இதை வந்து ரன் பண்ண வைக்க முடியும். ஸோ அப்போ 125 கிலோகிராம்ஸ்க்குள்ள இருக்கக்கூடிய பர்சன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே எக்ஸசைஸ் சைக்கிளுக்கு உகந்த நபர்கள் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். பெல்ட் பிரேக் ரெசிஸ்டன்ஸ் சிஸ்டம் இதுல கொடுத்திருக்காங்களா பாருங்க. பெல்ட் பிரேக் அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க, நம்ம உட்கார்ந்து ரன் பண்ணும்போது உள்ள இருக்கக்கூடிய ஒரு பிரேக் பெல்ட் மூலமா வந்து அக்சஸ் ஆகும். ஸோ அதோடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து எந்த அளவுக்கு கெப்பாசிட்டியா இருக்கு அப்படிங்கிறதையும் ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டியது விஷயம் இருக்கு. அடுத்தது வோல்ட் 1.4 வோல்ட்டுக்கு மேல இருக்க மாதிரியான டிஸ்பிளே இருக்க மாதிரியான ஒரு ப்ராடக்ட்டை வாங்கிக்கோங்க. அதுவும் எல்சிடியா இருந்தது அப்படின்னா ரொம்பவே பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். பொதுவாகவே எக்ஸசைஸ் சைக்கிள்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு AA பேட்டரிஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அது மூலமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சின்ன மானிட்டர் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நம்மளால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்ல என்னெல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் வாங்குறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க. ஃபைபர்ல மேக் பண்ணப்பட்ட வின் வீல் கொடுத்துருக்காங்களா, அதே மாதிரி நல்ல ஒரு ஃபிளெக்சிபிளா இருக்கக்கூடிய ஸ்ட்ராப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்களா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஃபைபர் வீல்னா ஒன்றும் இல்லைங்க, நார்மலா வந்து ஃப்ரண்ட்ல ஒரு வீல் இருக்கும், பேக்ல ஒரு வீல் இருக்கும். ஸோ நடுவில் ஒரு டிரைவ் சிஸ்டம் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு டிரைவ் சிஸ்டம் மூலமா இது எந்த அளவுக்கு பர்ஃபெக்டா உங்களுக்கு வந்து சுத்துது அப்படிங்கிறத கனெக்ட் பண்ற ஒரு கான்செப்ட் தான் வந்து இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு உங்களுக்கு ஃபிளெக்சிபிளா இருக்கா இல்லையா, உங்களை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறதையும் ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிறது நல்ல ஒரு பெஸ்ட் பையிங்கான ஆப்ஷனா உங்களுக்கு இருக்கும். பெடல்ஸ் பொதுவாகவே பெடலை பேஸ் பண்ணி தான் இந்த எக்ஸசைஸ் சைக்கிள் வந்து உங்களுக்கு ரன் ஆக போகுது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் நாப் வந்து கொடுத்துருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத பாருங்க. செல்ஃப் கண்ட்ரோல் நாப்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு குறிப்பிட்ட லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரண்ட்ல ஒரு நாப் கொடுத்துருப்பாங்க. அது திரும்ப வந்து ஸ்பீடு வந்து ரைஸ் அப் ஆகும். ஸோ அப்படி ஸ்பீட் ரைஸ் அப் ஆகிட்டே இருக்கும் பொழுது சடனாக வந்து நீங்கள் நிறுத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான ஒரு பிரேக் நாப் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக எவ்வளோ ஃபோர்ஸில் சுற்றிட்டு இருந்தாலும் அது அப்படியே நின்றுடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆக்சஸ் இருக்கா இல்லையான்னு பாருங்க. ஏன்னா குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே நம்ம இதை பெடல் பண்ணும் பொழுது நமக்கே அறியாமல் ரொம்பவே வந்து நர்வஸ் ஆகிடுவோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் டயர்ட்னஸ் வந்து அதிகமாகவே ஆகும் இந்த மாதிரி சைக்கிளிங் ஃபாஸ்ட்டாக பண்ணும்பொழுது. ஸோ அப்போ வந்து பிரேக்கிங் நாப் தனியாக நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுடைய சேஃப்டி ஃபீச்சராக வந்து அது இருக்கும். ஸோ அதை வாங்குறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கோங்க. ஹேண்டில் பார்ஸ், அது மட்டும் இல்லாமல் மூவிங் ஃபோம் கிரிப். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களையும் பார்த்துக்கோங்க. ஹேண்டில் பார்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, ஸோ வந்து ஒரு சில பேர் வந்து ஹைட்டு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ஹேண்டில் பார்ஸ் வந்து கொஞ்சம் கீழே புஷ் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஒருவேளை ஒரு சில பேர் ஹைட்டாக இருந்தாங்க அப்படின்னா கால் வந்து இடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வந்து ஹேண்டில் பார்ஸை கொஞ்சம் புஷ் பண்ணி மேலே தூக்குற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா எந்த மாதிரியான ஹைட் பர்சன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான எக்ஸசைஸ்களை ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இது நிறைய பேர் தெரியாமல் வாங்கிடுறீங்க இல்லையா, ஸோ அதனால் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான விஷயங்களையும் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து எந்த ஒரு இதுலயும் போல பர்சனல் ஒப்பீனியன். நான் வந்து ஜிம்ல போகும்போது அங்க லேர்ன் பண்ணிக்கிட்டு ஒரு சில விஷயங்கள் தான் இப்போ உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஃபோம் கிரிப் வந்து நல்லா சாஃப்டா கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. ஏன்னா நம்ம முதுக வளைச்சி அதில் பிடிச்சிக்கிட்டு நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ண போறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோம் கிரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னா வேர்வை தண்ணி வந்து அதிகமாக வரும் எந்த விதமான ஒரு எக்ஸசைஸ் நம்ம பண்ணாலும். அப்படி வரும்பொழுது ஃபோம் கிரிப்பை வந்து நம்ம நல்லா டைட்டா பிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து லூஸா கை வந்து நழுவிட்டு போறது வந்து குறையும். ஸோ அதனால கிரிப்னஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வாங்குறதுக்கு முன்னாடி இதையும் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது எல்சிடி டிஸ்பிளே. எல்சிடி டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டாவே வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் தனித்தனியாகவே கிடைக்குது. பட் ஆனால் வாங்கும் போதே நம்மளுக்கு ஒரு எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருவாங்க. ஸோ அதில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செக் பண்ணிக்கணும். ஒன்று வந்து ஸ்பீடு, இன்னொன்று வந்து டைம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணுறோம், எவ்வளோ கலோரிஸ் வந்து பர்ன் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அதுவும் அந்த பர்டிகுலர் எல்சிடி டிஸ்பிளே தான் இதுக்கு எல்லாத்துக்குமே மூலாதாரமாக இருக்க போகுது இல்லையா.
இல்லையா? ஸோ அதனால் அதில் இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா இந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷன் தான் வந்து நம்மளுடைய வெயிட்டை வந்து எந்த அளவுக்கு குறைக்க போகுது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு கைடிங் பாயிண்ட்டாக இருக்க போகுது இல்லையா? ஸோ அதனால இந்த மாதிரியான விஷயங்களையும் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்ல பெஸ்ட் பையிங்காக இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக ஒரு மூணு பாயிண்ட் சொல்லிடுறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் கிராங்க் அசம்பிளி கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். டபுள் பீஸாக இருக்கக்கூடாது. சிங்கிள் பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா அது ரொட்டேட் ஆகணும். ஸோ இது மூலமாக ரெண்டு வீலும் அட் தி சேம் டைம் சிமிலராக ரொட்டேட் ஆகிற மாதிரியான ஃபங்க்ஷன். அடுத்தது ஸ்டெபிலிட்டி அண்ட் டியூரபிலிட்டி. லைஃப் லாங் இந்த ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு வரணும். அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக யூசேஜ் பண்ணோம் அப்படின்னா கூட மினிமமாக 5 இயர்ஸ் வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட் வந்து ரன் ஆகணும். அப்போ தான் நம்மளுக்கு லைஃப் ரொம்பவே நல்லா கிடைக்கும். அடுத்தபடியாக இதில் வந்து பவர் கோட்டிங் வந்து பெயிண்டில் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பொதுவாகவே எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு கிட்ஸாக இருந்தாலும் நம்மளுக்கு வேர்வை வந்து அதிகமாக வரும். நம்மளுடைய வேர்வை தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சால்டட் வாட்டர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி வரும்போது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கிராங்க் ஷாஃப்ட்டு, அதே மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய அந்த கம்பீஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துரு பிடிக்கக்கூடிய தன்மை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். அதே மாதிரி ஏர் மாய்ஸ்சர்லையும் ஃபாஸ்ட்டாக நடக்கும். அப்படி பார்க்கும்போது கெமிக்கல் கோட் பண்ணப்பட்ட சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒன்ஸ் எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உடனடியாக அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓரம் கட்டுங்க. டயர்ட் ஆகுதுன்னு போய் படுத்துக்காதீங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வாங்கின ப்ராடக்ட்டை சீக்கிரமாக ஸ்பாயில் பண்ணக்கூடிய தன்மை கொண்டு தான் இருக்கும். இப்போ நம்ம சொன்ன விஷயங்களெல்லாம் பேஸ் பண்ணி டாப் 6 பெஸ்ட் எக்ஸசைஸ் மாடலை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சாய்ஸ் பெஸ்ட் யூடியூப் சேனல். என்னுடைய பேர் விஜய். வாங்க இன்னைக்கு இருக்க வீடியோக்குள்ளே போகலாம். 6th பிளேஸ்ல ஹெர்குலஸ்லேருந்து வரக்கூடிய எக்ஸசைஸ் ஃபிட்னஸ் சைக்கிள் பற்றி பார்க்க போகிறோம். டுவல் ஃபங்க்ஷன் சைக்கிளிங் அண்ட் எலிப்டிக்கல் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. வெர்டிகல் அண்ட் ஹாரிசான்டல் ரெண்டு சைஸ்லுமே வந்து நம்மளால சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். ஐட்டமுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 28,000 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. லோ இம்பாக்ட் மூவ்மெண்ட் வந்து இதில் இருக்கு. அமேசான்ல இந்த ப்ராடக்ட்டுடைய பிரைஸ் 12,999 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 7.2 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பேஸ்ட் ஆன் 12 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 5th பிளேஸ்ல TABONO எக்ஸசைஸ் ஃபிட்னஸ் சைக்கிள் பத்தி பார்க்க போறோம். அலுமினியம் பெடல்ஸ் 10 கிலோகிராம் ஃப்ளை வீல் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் யூசர் வெயிட் பார்த்தீங்கன்னா 125 கிலோகிராம்ஸ் வரைக்கும் வரும். வர்டிகலாவும் இதை மவுண்ட் பண்ணிக்கலாம். ஹாரிசான்டலாவும் நம்மளால அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும் சீட்டை பொறுத்த வரைக்கும். அமேசான்ல இந்த ப்ராடக்ட்டுடைய பிரைஸ் 14,999 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 10 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பேஸ்ட் ஆன் 2 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 4th பிளேஸ்ல Proline எக்ஸசைஸ் ஃபிட்னஸ் சைக்கிள் பத்தி பார்க்க போறோம். மேனுவல் டென்ஷன் 8 லெவல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ளை வீலோடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 5 கிலோகிராம்ஸ் வரைக்கும் வருது. மேக்ஸிமம் யூசர் வெயிட் கெப்பாசிட்டி 110 கிலோகிராம்ஸ் வரைக்கும் தராங்க. லைஃப் டைம் ஃப்ரேம் வாரண்டி தராங்க. அமேசான்ல இந்த ப்ராடக்ட்டுடைய பிரைஸ் 17,889 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 6.6 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பேஸ்ட் ஆன் 45 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 3rd பிளேஸ்ல டால்ஃபைல இருந்து வரக்கூடிய எக்ஸசைஸ் ஃபிட்னஸ் சைக்கிள் பத்தி பார்க்க போறோம். ABS ஸ்ப்ரேட் ஸ்டீல் பைப்பால இதை உருவாக்கி இருக்காங்க. வாட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் யூசர் வெயிட் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 180 கிலோகிராம்ஸ் வரைக்கும் வருது. ஸ்மார்ட் ரிலீஸ் பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அமேசான்ல இந்த ப்ராடக்ட்டுடைய பிரைஸ் 17,499 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 9.6 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பேஸ்ட் ஆன் 11 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 2nd பிளேஸ்ல Kobo எக்ஸசைஸ் ஃபிட்னஸ் சைக்கிள் மாடல் பத்தி பார்க்க போறோம். மேக்ஸிமம் யூசர் வெயிட் 120 கிலோகிராம்ஸ் வரைக்கும் பயன்படுத்தலாம். சீட் வெர்டிகலாவும் சரி ஹாரிசான்டலாவும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். ஸ்கேன் ஸ்பீட், டிஸ்டன்ஸ், டைம், கலோரிஸ் இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் இதுல நம்மளால பார்த்துக்க முடியும். ஸ்ப்ரிங் ஷாக் அப்சர்வேஷன் சிஸ்டம் இதுல இருக்கு. அமேசான்ல இந்த ப்ராடக்ட்டுடைய பிரைஸ் 21,799 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 7.4 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பேஸ்ட் ஆன் 140 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 1st பிளேஸ்ல எவால்யூஷன் எக்ஸசைஸ் ஃபிட்னஸ் சைக்கிள் பத்தி பார்க்க போறோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பவுடர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. மைக்ரோ அட்ஜஸ்டபிள் டென்ஷன் இருக்கு. யூசர் வெயிட் 150 கிலோகிராம்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸ்டாப்பிங் எமர்ஜென்சி பட்டன் ஆப்ஷனும் இதுல இருக்கு. அமேசான்ல இந்த ப்ராடக்ட்டுடைய பிரைஸ் 32,999 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 7.6 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பேஸ்ட் ஆன் 8 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. இப்போ நீங்க பார்த்த இந்த எல்லா எக்ஸசைஸ் சைக்கிளையும் இன்னும் அதிகமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்ல இதை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா Flipkartோட லிங்க்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அமேசானோட லிங்க்ஸும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே இருக்கு. இப்போ நம்ம பார்த்த இந்த டாப் 6 பெஸ்ட் எக்ஸசைஸ் சைக்கிள் உங்களை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எக்ஸசைஸ் சைக்கிள்ல நான் ரெக்கமெண்ட் பண்ண ப்ராடக்ட்டை பத்தி இன்னும் அதிகமான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதுக்கான பிரத்யேகமான பெஸ்ட் பை லிங்க்ஸ் அண்ட் இதை பத்தி இன்னும் அதிகமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுத்துருக்கேன். அங்க Flipkart அண்ட் அமேசான் ரெண்டுத்தோட லிங்க்ஸும் இருக்கும். உங்களுக்கு எந்த சைட் வந்து ரொம்ப ஃபேவரட்டா இருக்கு, எதுல ஆஃபர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் அதிகமா இருக்கும் அந்த ஒரு சைட்ல கண்டிப்பா நல்ல ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சாய்ஸ் டு பெஸ்ட் யூடியூப் சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்தரா என்ன மாதிரியான புது புது ப்ராடக்ட் பத்தின ரிவ்யூ வீடியோ
நான் பண்ணாலும் டான் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இது மூலமாக உங்களுடைய டைம் அண்ட் உங்களுடைய காஸ்ட்டை வந்து மிகப்பெரிய அளவில் சேவ் பண்ணிக்க முடியும். மீண்டும் நல்ல ஒரு சூப்பரான ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோடு வருகிறேன். அண்டர் சைனிங் ஆஃப் விஜய் பாபா. See you. Have a nice day.